ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோஆப்ரேட்டிவோட முந்தைய வினாத்தாள் முக்கிய வினா விடையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் புக் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம இதை ஹார்ட் காப்பியாகவே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியலை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவோட சில முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். நீர்ம நிலை ஆதாரங்கள் வைத்திருக்க வேண்டிய சங்கங்கள். வைப்பு தொகையை ஏற்றுக்கொள்ளும் சங்கங்கள். கூட்டுறவில் கொள்கைகள் கடைசி திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு 1995ஆம் ஆண்டு. SGSY விரிவாக்கு. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சேவா ரோஸ்கர் யோஜனா. கூட்டுறவு ஒன்றியத்தின் செயல்பாடுகளை எந்த சட்டம் கையாள்கிறது? 91வது சட்டம். சங்கத்தின் தலைவர் துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க எந்த சட்டம் பயன்படுத்தப்படுகிறது? பிரிவு 41. எந்த வகையான முதலீடு அதிக வட்டியை தரும்? நீண்ட கால வைப்புத்தொகை. இந்தியாவில் பின்பற்றப்படும் வங்கி முறை கிளை வங்கி. RTGS என்பது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஒரு தொடக்க கூட்டுறவு சங்கத்தினை அமைக்க தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கை 25. கூட்டுறவு கல்வி நிதியை பரிந்துரைத்த குழு எது? SC மிஸ்ரா குழு. IC கணினியில் பயன்படுத்திய தலைமுறை கணினி எது? 3ஆம் தலைமுறை. கணினியில் எத்தனை வகையான துவக்க செயல்முறை? 2. ICT விரிவாக்கம். இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ERP விரிவாக்கம். என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். விரிதாளில் ஒரு செல்லின் முகவரியை குறிக்க பயன்படும் குறியீடு எது? இதுக்கான பதில் டாலர்ஸ். மின்னணு கட்டணம் செலுத்தும் முறை இ-பேங்கிங். இணையத்தில் தகவலை தேடுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தேடுதல். ஹேக்கிங்கிலிருந்து கணினியை பாதுகாப்பது ஃபயர்வால்கள். செல்போன்கள் வழியாக செய்தியை அனுப்ப மற்றும் பெற அனுமதிக்கும் பயன்பாடு மல்டிமீடியா மெசேஜஸ் சிஸ்டம். வலையில் உள்ள ஒவ்வொரு கணினியும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புரவலர், அதாவது ஆங்கிலத்தில் ஹோஸ்ட். சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.